இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஸ்தேவான் திருவிழா, முடியப்பர், புனித முடியப்பர் திருவிழா. இயேசு ஆண்டவருடைய முதல் சாட்சியாக, மறை சாட்சியாக தன் உயிரை கொடுத்த புனிதர். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 16 22 முடிய மிக சிறப்பான பகுதி. இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரைகளில் இது ஒரு பகுதி. இயேசுவிற்கு சாட்சியாக நடந்தால் என்ன நடக்கும்? யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஸ்தேவானுக்கு அருளப்பட்ட வார்த்தைகள் என்ன? அவரை கல்லால் அடித்து கொல்லுகிறார்கள். அடித்து கொண்டிருப்பவர்களை பார்த்து, அடித்து கொண்டிருப்பவர்களை மனதிலே வைத்து, தந்தையே, இவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு நம்பிக்கையாளர் பாருங்கள் புனித ஸ்தேவான். இயேசு ஆண்டவர் அதை சொல்லிக் கொடுக்கிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது தன்னை கொலை செய்கின்ற அவர்கள் கீழே நிற்கிறவர்களுக்காக தந்தை கடவுளிடம் மன்றாடுகிறார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அடுத்து உடனடியாக அவருக்கு சாட்சியாக வருபவர் யார்? ஸ்தேவான். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று தன்னை கல்லால் அடிக்கின்றவர்களுக்கு வேண்டுகிறார். தந்தை கடவுளிடம் வேண்டுகிறார், இயேசுவே, இவர்களை மன்னியும். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார், என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய மதிப்பீடுகளின்படி நடக்க ஆரம்பித்தால், உண்மைக்கு சான்று பகர்ந்தால், அன்புதான் நம்முடைய வாழ்வில் பிரதானம் என்று வாழ ஆரம்பித்தால், இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. நம்மிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கும், அதை அனுபவிக்கும், ஆனால் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. நமக்கு எதிராகத்தான் உலகம் செயல்படும். நாம் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இயேசு சொல்லுகிறார், நான் உலகை சார்ந்தவனாக இல்லாதது போல நீங்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. 17-14 யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்விலே இயேசுவுக்கு சான்று பகர்வது என்றால் உயிரை கொடுக்கவும் துணிந்து விட்டோம் என்பது பொருள். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவர் எங்களை மீட்கும்படி மனிதனாக பிறந்த 2ஆம் ஆளாகிய கடவுள் எங்களுக்கு கொடுக்கின்ற வல்லமையை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்ற புனித பவுலடியாருடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் பதிந்திருக்கட்டும். இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, எனக்கு சான்று பகருங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.